கை கால்கள் தொடங்கி எல்லா பக்கமும் நீவி விட்டு முதல்ல தண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா சோப்பு தேய்ச்சிக்கலாம். குழந்தையோட உடம்பு தலையெல்லாம் குளிப்பாட்டியாச்சு. அடுத்ததா முகத்துக்கு சோப்பு போடணும். நெத்தியில தொடங்கி கண்ணுகள், மூக்கு, தாடை எல்லா பக்கமும் சோப்பு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் டைரக்டா தண்ணி விட்டுறக்கூடாது. கையில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எடுத்து அந்த சோப்பெல்லாம் தொடச்சி எடுத்துக்கணும். முகத்துக்கு தலைக்கெல்லாம் தண்ணி விடும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா விடணும். இல்லைன்னா குழந்தையோட மூக்குல வாயெல்லாம் தண்ணி போயிடும். அதே போல காதுகளையும் பார்த்து கவனமா சுத்தம் பண்ணி விடணும். இப்ப நம்ம முதல்லயே அம்மியில அரைச்சு வச்ச தவளை இருக்கு இல்லையா, அதை எடுத்து குழந்தையோட உடம்புல எல்லாம் போட்டு தேய்ச்சி விடணும். அதுல ஒரு துளி எடுத்து அதனுடைய நாக்குலையும் வச்சு விடணும். இப்படி பண்றதுனால குழந்தையோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், சளி பிடிக்காது, இந்த மாதிரி வேற எந்த தொந்தரவும் வராது. தவளை போட்டு முடிச்சதும் தண்ணி விட்டு அதையும் நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். இப்போ குழந்தை குடிச்சு முடிச்சாச்சு. ஃபைனல் டச்சா மறுபடியும் தலைக்கு கொஞ்சமா தண்ணி விட்டு அதை நல்லா குளிப்பாட்டி உடம்புக்கு கொஞ்சமா தண்ணி விட்டு அதையும் குளிப்பாட்டி விட்டுறணும். கடைசியா ஒரு சொம்பு தண்ணி எடுத்து குழந்தை தலையை சுற்றி திருஷ்டி கழிச்சு அந்த தண்ணியை விட்டு சொம்பு தலை